Hey guys, this is Yuvraj from Everything You Need. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில நெஞ்சை உறைய வைத்த சம்பவங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம், பார்க்க போகிறோம். தயவுசெய்து இதை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் இந்தியா இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியாவோட ஜிடிபி நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு, நிறைய இண்டெக்ஸில் நம்மளுடைய க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம நிறைய நியூஸில் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம். பட் எல்லா இடத்துலையுமே அப்படி இல்லை. சில இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்கிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உமன் சேஃப்டி அப்படின்ற ஒரு இண்டெக்ஸில் வந்து வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட ரேங்க் வந்து 133rd ரேங்காக இருக்குது. ஏன் அதனால்? ஒரு நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி ரிப்போர்ட் படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக கடந்த ஆண்டு ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. சராசரியாக 2019 ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 87 ரேப் கேஸ் பதிவாகிட்டே இருக்கான். ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் சைல்டு அப்யூஸ்மெண்ட் கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் நம்மளுடைய இண்டெக்ஸ் உமன் சேஃப்டியில் ரொம்பவே பின்தங்கி தான் இருக்கும். ஸோ அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா செப்டம்பர் 14 ரொம்பவே ஒரு மனசை உறைய வைத்த ஒரு சம்பவம் நடந்தது. செப்டம்பர் 14 உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஹத்ராஸ்ன்ற கிராமத்தில் ஒரு குடும்பம் வந்து தங்களுடைய வேலைகளுக்காக வயலில் போயிட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ வயல் வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்கவுங்களும் வந்து தனித்தனியாக ஒரு ஸ்பேஸில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து அவங்க அந்த வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு பெண், ஒரு பொண்ணு, 2 பசங்க, அம்மா எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சடனாக என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணு வந்து துப்பட்டா போட்டுட்டு இருந்தாங்க. சடனாக என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணோட துப்பட்டாவை ஒருத்தன் பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு மரத்தடியில் போட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு ரேப் பண்ணியிருக்காங்க. பொண்ணு ரேப் பண்ணதும் இல்லாமல் எங்கே அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட போகிறாளோ அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை போட்டு அடித்து முதுகெலும்பெல்லாம் உடச்சி அந்த பொண்ணு பாவம் வழியில் கத்தி, அந்த கத்துனதில் அந்த பொண்ணோட நாக்கு வெட்டுப்பட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த பொண்ணு அங்கேயே மயங்கியும் விழுறாங்க. அந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கும் பாவம் காது சரியாக கேட்காது. எங்கடா ரொம்ப நேரமாக பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தால காணுமே, அவங்க இருந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க, பொண்ணை காணும், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது மரத்தடியில் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. எந்த ஒரு தாயும் பார்க்கக்கூடாத ஒரு காட்சி. அவங்க பொண்ணை ஒரு நிர்வாணமாக ஒரு அலங்கோலமாக பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கி போய் கிடக்குறோம். பார்த்து பதறி போன அந்த தாயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அங்கேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே புரியல. ஏன்னா பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா, ஒரு கேவலமான ஒரு நிர்வாணமான நிலையில் இருந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்றதும் அந்த பொண்ணு வாயாலையும் சொல்ல முடியல. பாவம் நாக்கு வேறு வெட்டுப்பட்டிருக்கு, பொண்ணால் மூச்சு விட முடியல, முதுகெலும்பு உடஞ்சதுனால பேரலைஸ்ட் ஆகிடுச்சு. பேரலைஸ்டுனா பாதி உடம்பு வேலை செய்யாத மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் அங்கேருந்து 10வது ட்ரீட்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணுன்றதுக்காக டெல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் சிகிச்சையெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. 1 வாரம் கழித்து அந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு தயாராகிறான். ஸோ அவளால் இயன்ற அளவுக்கு அவள் கொடுக்குற வாக்குமூலம் என்னவாக இருக்குன்னா, அதே கிராமத்தை சேர்ந்த சோ கால்ட் அப்பர் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த சந்தீப்ன்ற ஒருத்தவங்க அவங்க கூட ஒரு 3 பேரை சேர்த்துக்கிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரேப் பண்ணதாகவும் அந்த பொண்ணை அடித்து முதுகெலும்பெல்லாம் உடைச்சதாகவும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. காரணம், நீங்களாம் சொல்லிக்கிற சோ கால்டு தலித்துன்ற கம்யூனிட்டியை சேர்ந்தது அந்த பொண்ணு. சரி, இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஓகே இருக்கட்டும். ஆனால் இதை தாண்டி இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா, அந்த டாக்டர்ஸ் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்க, ஆனால் ஏங்க அந்த பொண்ணு பொய் சொல்லுதுங்க, அந்த பொண்ணை யாரும் ரேப்லாம் பண்ணலைங்க, அந்த பொண்ணுக்கு முதுகெலும்பு தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஏங்க ஒரு பொண்ணே தன்னை ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான்னு வாக்குமூலம் கொடுக்கறத அந்த டாக்டர்ஸ் அதை எக்ஸாமின் கூட பண்ணாமல் அந்த பொண்ணை யாரும் ரேப் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் போகும், ஒரு சோகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த நாளே அந்த பொண்ணு இறந்தும் போகிறாங்க வலி தாங்க முடியாமல். அப்புறம் அந்த பொண்ணை வந்து எடுத்துக்கிட்டு போய் சொந்தக்காரங்க வந்து குடும்பத்தில் சேர்ந்தவங்களாம் அவங்க சொந்த ஊருக்கு போய்ட்டு அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி
அடுத்த கட்ட இறுதிச் சடங்குக்கான வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பொண்ணோட சடலத்தை வந்து போலீஸ்காரங்க கொண்டு வராங்க. டெல்லியிலேருந்து அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு வராங்க. அங்கே ஒரு சுகமான விஷயம் என்னென்னா, ஊர் வரைக்கும் வந்த அந்த போலீஸு ஊருக்குள்ளே வந்து குடும்பத்துக்கிட்ட அந்த பொண்ணோடைய உடம்பை ஒப்படைக்காமல் கொண்டு போய் ஊருக்கு வெளியே நைட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி இருக்கும், 2லேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே அந்த பொண்ணு போய் எரிச்சிடுறாங்க. இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் போலீஸ்காரங்க கிட்ட போய் கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க, இப்படி பண்ணாதீங்க, எங்கிட்ட கொடுத்துருங்க, அந்த பொண்ணுக்கு இறுதிச்சடங்கை நாங்கள் செய்யணும், எங்கள் மரியாதைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது போலீஸ்காரங்க கொண்டு போய் அதை எரிக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வாக்குவாதம் ஏற்படும் பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பிடிச்சி தனியாக ஒரு இடத்துல போட்டு போலீஸ்காரங்க போட்டு அடிக்கிறாங்க. இது வந்து பொய்யான கருத்து இல்லை, இது ப்ரூஃப். இதுக்கான வீடியோ ஆதாரங்கள் நிறையாவே இருக்குது. போலீஸ்காரங்க போய் அவங்க குடும்பத்தை போட்டு அடிக்கிறது, ஊர் மக்கள் எல்லாரையும் போட்டு இது பண்ணிவிட்டு இவங்க போய் இந்த பாடியை போய் எரிக்கிறாங்க. என்னடா ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன காரணமாக இருக்கும், ஏன் அதை கொடுத்துட்டா அது அவங்க பாட்டு பண்ணிட்டு போயிட போகிறாங்களே அப்படின்னு நினச்சா உண்மை அது இல்லைங்க. ஆரம்பத்தில் சொன்னல, இந்த சோ கால்டு அப்பர் கேஸ்ட், அந்த டாக்டர்ஸ்லேருந்து போலீஸ்காரங்க உட்பட அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கே அந்த பொண்ணோட பாடியை கொண்டு போய் குடும்பத்திட்ட கொடுத்தா அவங்க அதை புதைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா கூட கேஸ் வந்து பெருசாகி அந்த பாடியை தோண்டி எடுத்து எங்கே கண்டுபிடிச்சிட போகிறாங்களோன்ற ஒரு காரணத்துக்காக தான் குடும்பத்திட்ட கூட கொடுக்காம போலீஸ்காரனை போய் அந்த பாடியை எரிச்சிட்டாங்க. அவங்களால அந்த குடும்பத்தால் எதுவுமே பண்ண முடியல. நல்ல நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எதனால் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிதுன்னா வெள்ளைக்காரனோட ஆதிக்கத்திலேருந்து நம்ம வெளியே வரணுன்றதுனால போராடி நம்ம சுதந்திரத்தை வாங்கணும். வாங்கி ஒரு 70 வருஷமாக நம்மளும் நல்லா ரூல் பண்ணிகிட்ருக்கோம் தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்னமும் சில ஜாதி வெறி பிடிச்ச இனவெறி பிடிச்ச சில பேர் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் என்றைக்கு முடியுமோன்னு தெரியல. சரி, இந்த ஒரு கேஸ் தான் வந்து இந்த ஜாதி வெறிக்காக இந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல்வேறு காரணங்களுக்காக ரேப் கேசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திரிபுரான்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு பொண்ணை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்தில் ஒரு 13 வயசு சின்ன பொண்ணை ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டு போய் ரேப் பண்ணியிருக்கான். அவ்வளோ ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 வயசு அந்த பொண்ணுக்கு 16-17 வயசு இருக்கும். 20 பேர் சேர்ந்து 2 மாதம் அந்த பொண்ணை போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணால் வெளியே போக முடியல, சொல்ல முடியல, சொன்னால் ஒரு அசிங்கம். இதுக்கெல்லாம் மேலே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க மத்திய பிரதேஷில். பெத்த தகப்பனே பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்கான். அதெல்லாம் கேட்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ எதனால் அந்த காரணம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேப் பண்ணப்பட்ட பெண்கள் வந்து வெளியே சொல்கிறதுக்கு அசிங்கப்படுறாங்க. எப்படி எங்கள் அப்பா என்னை ரேப் பண்ணிட்டாருன்னு வெளியே பேசுவாங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கள். அதே மாதிரி சென்னையில் நடந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 20 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. சொன்னால் என்ன நடக்கும், ஐயோ அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னு அந்த பொண்ணு நம்ம வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து சொல்கிறதுக்கே தயங்குறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது, இல்லை நீங்கள் வந்து கேள்விப்படுறீங்க உங்கள் சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னு கேள்விப்படுறீங்கன்னா, தயவு செஞ்சு உமன் ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒன்று இருக்குது, 1091 1091. இந்த எண்ணுக்கு டயல் செய்து தயவு செஞ்சு இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரிப்பா, இந்த மாதிரி நடந்தால் நாங்கள் சொல்லிடுறோம், அதில் என்ன இருக்குது, டெய்லியும் ஒரு கேஸ் வருது, நாங்களும் பார்க்குறோம், கஷ்டப்படுறோம் தான், மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எங்களால் முடிஞ்சது என்னென்னா எங்கள் கோவத்தை வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் காட்டுறோம். யாராவது இதுமாரி வீடியோ போடுறாங்க, கமெண்ட்டில் நாங்கள் போட்டு அடிக்கிறோம், இல்லை ட்விட்டரில் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா இல்லை ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயான்னு போடுறோம். கேஸ் ஜெயிக்குது, அவங்க தான் அரெஸ்ட் பண்ணுறாங்களே, இது ஏன்ப்பா நீங்கள் இந்தமாரி பேசுகிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயான்னு போட்ட இது வரைக்கும் இந்தியாவில் 2.4 லட்சம் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. எதுலனா ரேப் கேஸ் மட்டுமே. அந்த 2.4ல் 1-2 மட்டும் தான் நம்ம பார்வைகளுக்கு வந்து நம்ம அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2.4 லட்சம் கேஸ் இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்து 1023 கோர்ட்ஸ் இருக்குது. இல்லை அத்தனை கோர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2.4 லட்சம் கேஸ் வந்து பெண்டிங்கில் தான் வச்சுருக்காங்க. சரி இருக்கட்டும், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எங்கள் டீம்லேருந்து, எங்கள் எவ்ரிதிங் யூனிட் சேனல் டீம்லேருந்து ஒரு பகிர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும்
என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெண்டிங் கேசஸ் எல்லாமே எடுத்து முடிக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, ஒரு பேரண்ட்ஸ் வந்து தான் குழந்தைங்களை வந்து எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்கன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு அளிக்குது இதில். ஸோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து தான் குழந்தைங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது என்னங்கிறது சொல்லிக் கொடுக்கணும். என்னப்பா தம்பி ஏதோ செக்ஸ்லாம் தப்பாக பேச சொல்கிறேன் குழந்தைங்கிட்ட, அவங்களுக்குலாம் என்னென்ன தெரியாதுப்பா. இப்படி கிடையாதுங்க. இப்போ இருக்கிற சொசைட்டியில் செக்ஸ் எஜுகேஷன் என்னங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே ஆகணும். என்ன அது செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான வார்த்தைகள் இல்லைங்க. அது ஒன்றும் ஒரு சொசைட்டியில் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட எப்படி பேசணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும், ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் செக்ஸ் எஜுகேஷன். ஸோ எப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தைரியமாக நீ போய் எல்லாருக்கிட்டையும் பேசு, ஆம்பளைங்களை பார்த்தா பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்கணும். அப்படி பேசும்பொழுது இப்போ நம்ம சகோதரியோடு நினச்சி பேசுவோம், இல்லை ஃப்ரெண்டாக நினச்சி பேசுவோம். அப்போது சில காரணங்கள் நம்ம என்ன பண்ணோம், மேலே கை போட்டு பேசுவோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, ஒரு விஷயம் இருக்குது, இட்ஸ் குட் டச் அண்ட் பேட் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது குட் டச் அண்ட் பேட் டச்? குட் டச் இஸ் நத்திங் பட் உங்களை தட்டி கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துறது, உங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணுறது, அதுதான் குட் டச்னு சொல்லுவாங்க. பேட் டச் இஸ் சம்திங் வியர்ட். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வியர்டான ஃபீலிங், ஒருத்தன் வந்து உன்னை தொட்டு பேசுகிறான், உனக்கு ஒரு வியர்டான ஃபீலிங் வருதுன்னா அந்த இடத்துல நீ தைரியமாக பேசி அங்கேருந்து நீ வெளியே வரணும். இல்லை உன்னை தட்டி கொடுத்து பேசுகிறான்னா அந்த இடத்துல நீ வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். இதுதான் குட் டச் அண்ட் பேட் டச்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் பெண் குழந்தைங்க சொல்லிக் கொடுத்து வளங்க. பசங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண்கிட்ட எவ்வளோ மரியாதையை நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்ணை நீ சகோதரியாகவும் பார்க்கலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்கலாம். ஒரு பெண்ணை வந்து நீ ஒரு அதை தாண்டி வேற உன்னுடைய சுயநலத்துக்காகவோ சுய இன்பத்துக்காகவோ நீ அந்த தாட்டை நீ பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து வளர்த்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கோம் யாருக்காவது நடந்தால் தான் அதோட வலியும் வேதனையும் புரியும். மாற்றம் வந்து நம்ம ஆட்சி மாறினா வந்து மாறிடும், இல்லை யாராவது கொண்டு வந்தால் மாற்றிடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. மாற்றம் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தான் நம்ம குழந்தைங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நம்ம தான் அதை செய்யணும். இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் இருக்குது, நம்ம சமுதாயத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ ஒரு ஆம்பளைன்னா என்னங்கிறது வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கல்யாணம் ஆகி ஒரு 2, 3, 4 வருஷம் அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆம்பளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இல்லை அந்த பொண்ணையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு ஆம்பளைன்னா வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்ட தான் ஆம்பளை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வராங்க நம்ம சொசைட்டியில். ஆம்பளைன்னா குழந்தை பெற்றுக்கிறவங்களாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கூடாதுங்க. தன்னை நம்பி வர பொண்ணை எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து பார்த்துக்கிறானோ, எந்த அளவு அந்த பொண்ணுக்கிட்ட நேர்மையாக இருந்துக்கிறானோ, எந்த அளவு அந்த பொண்ணுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதையாக நடத்துகிறானோ அவன் தாங்க ஆம்பளை. ஆண்மைனா இதுதான். ஸோ ஆண்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு வாழ்வோம், பெண்மையை காப்பாற்றுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தவிர நாங்கள் இந்த சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.